ஹிண்டன்பர்க் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் அதானி குழுமம் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மாதவி புச் மற்றும் அவரது கணவர் தவல் புச் ஆகியோர் பங்குகளை கொண்டிருந்தனர். குறிப்பாக மொரிசியஸ் மற்றும் பெர்முடா நாடுகளில் கௌதம் அதானியின் சகோதரர் வினோத் அதானி தொடர்புடைய போலி நிறுவனத்தில் செபியின் தலைவர் மாதவியும் அவரது கணவரும் பங்குகள் வைத்திருந்தனர். இதன் காரணமாக அதானியின் சந்தேகத்துக்குரிய பங்குதார நிறுவனங்கள் மீது செபி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. செபியின் தலைவராக மாதவிபுரியின் செயல்பாடு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதானி குழுமம் மீதான செபியின் விசாரணை குறித்து முழுமையாக ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளுக்கு அதானி குழுமமும் செபியின் தலைவர் மாதவிபுரியும் அவரது கணவரும் மறுத்துள்ளனர். அதேவேளையில் இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்படுவது அவசியம் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் எதிரொலியாக பங்குச்சந்தையில் திங்கட்கிழமை காலை அதானி குழுமத்தின் பங்குகள் 7% வரை சரிந்தன. பங்குச்சந்தையில் சில்லறை முதலீட்டாளர்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ள செபியின் நேர்மை அதன் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளால் கடும் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவரான அமித் மால்வியா, நமது பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கையை குறைத்து மதிப்பிடும் இந்த அப்பட்டமான முயற்சி ராகுல் காந்தியின் எண்ணம் என்னவென்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. அவரது எண்ணம் இந்தியாவை சிதைப்பதை தவிர வேறில்லை என்பது இதன் மூலம் புலப்படுகிறது என்று சாடியுள்ளார். இதனிடையே இந்த தேசத்தின் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்க ராகுல் காந்தி எல்லா முயற்சிகளையும் செய்கிறார். அவர் மிகவும் ஆபத்தான மனிதர் என்று நடிகையும் இமாச்சல பிரதேச எம்பியுமான கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். செபி அமைப்பின் தலைவருக்கு எதிராக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட குற்றச்சாட்டை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்ற காங்கிரசின் கோரிக்கையை கடுமையாக சாடியுள்ள பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத், இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சியடைய வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புகிறது. காங்கிரஸ் கட்சி இந்திய பொருளாதாரத்தையும் மொத்த பங்குச்சந்தையையும் பலவீனப்படுத்தி சதி செய்கிறது. விரைவில் காங்கிரஸை பாஜக அம்பலப்படுத்தும் என்று காட்டமாக கூறியுள்ளார். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கடந்த 9ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். கொல்லப்பட்ட பெண் மருத்துவர் அங்கு முதுநிலை மருத்துவ படிப்பு பயின்று வந்தார். இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் திங்கட்கிழமை போராட்டம் நடந்தது. 4வது நாளாக மருத்துவர்களின் போராட்டம் நீடித்து வரும் நிலையில் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷ் திங்கட்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதேவேளையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, மாநில காவல்துறை இந்த வழக்கின் குற்றவாளிகளை வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குள் பிடித்து வழக்கை முடிக்க தவறினால் வழக்கின் விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைப்போம் என்று எச்சரித்துள்ளார். நடிகர் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் படத்தை வெளியிடும் முன்பாக ரூபாய் 1 கோடி டெபாசிட் செய்ய வேண்டும் என பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு எதிரான கடன் விவகாரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு வாரத்துக்குள் அனைத்து சட்டவிரோத துப்பாக்கிகளையும் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு போராட்டக்காரர்களுக்கு வங்கதேச அரசு கெடு விதித்துள்ளது. NBA மற்றும் NIRF நடத்திய தரவரிசையில் சென்னை IIT நாட்டின் ஒட்டுமொத்த பிரிவில் சிறந்த கல்வி நிறுவனமாக முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்திய அறிவியல் கழகமான IISc, பெங்களூரு மற்றும் மும்பை IIT ஆகியவை முறையே 2வது மற்றும் 3வது இடங்களை பிடித்துள்ளன. புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறை தரப்பில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான விசாரணையை தமிழக அரசு தாமதப்படுத்துகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பில் மனுதாரர் தற்போது அமைச்சர் என்ற அதிகாரத்தில் இல்லை, அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர் முன்னாள் அமைச்சர், 5 முறை சட்டப்பேரவை உறுப்பினர், அவர் எங்கும் தப்பிச் செல்ல மாட்டார். எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு மனுதாரருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அதேவேளையில் ஒவ்வொரு முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதும் அமலாக்கத்துறை வெவ்வேறு விவகாரங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த விவகாரத்தில் விசாரணை நடைமுறைகளைத்தான் நாங்கள் விசாரிக்கிறோம். இந்த விவகாரத்தில் விசாரணை எப்போது நிறைவடையும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மணிஷ் சிசோடியா வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேற்கோள் காட்டி செந்தில் பாலாஜிக்கும் அதே வகையில் ஜாமீன் வழங்க முடியும் தானே என்று அமலாக்கத்துறையிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர்.